அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய கட்சியோட எம்பியாக இருக்கிறோம் திமுக கூட்டணியில் சென்றவருமான வெங்கடேஷ் அவர்கள் செங்கோலை பற்றி ஒரு விவாதமாக பேசியிருந்தார். அது என்ன நீங்களே வீடியோவில் பாருங்கள். மீண்டும் செங்கோலோடு எங்களது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கு அவைக்குள்ளே வந்திருக்கிறார் என்ற அமைச்சர்கள் பெருமையோடு பேசியிருக்கிறார்கள். செங்கோல், மணிமுடி, சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டுத்தான் இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காலூன்றியது. மன்னராட்சி எப்பொழுது ஒளிந்ததோ அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்து விட்டது. தெரியுமா, இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வீடியோவில் பார்த்தீங்களா, செங்கோல் அப்படின்றது என்னவோ பெரிய தவறான விஷயம் போல பேசியிருக்காரு. ஆனால் அந்த செங்கோலுடைய வரலாறு என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் பெல் பட்டனை எடுத்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செங்கோல் என்பது அவர் சொன்னது போலவே மன்னராட்சியுடைய ஒரு அடையாளம் தான். சரி, மன்னராட்சியில் அந்த செங்கோல் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, மன்னர்கிட்ட அந்த செங்கோல் ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, மன்னன் என்பவன் அந்த காலத்தில் மக்களுக்கு நீதி வழங்குறதாகவும் மக்கள் எல்லாருமே அந்த மன்னனுடைய நீதியால் தான் தன்னுடைய நாடு வளர்ச்சி எல்லாமே இருக்குது, தன்னுடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். அதனால் அந்த மன்னன் நீதியோடு இருந்தால் தான் நாடு வளம் பெறும் அப்படின்றதுக்காக இந்த செங்கோல் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த செங்கோல்ன்றது பாண்டியருடைய ஆட்சி காலத்திலே இருக்குது. ஏன்னா இந்த சேர சுரைய பாண்டியர் நம்முடைய முன்னோர்களில் பாண்டியர்கள் தான் முதன்மையானவங்க. அந்த பாண்டியர் கையில் இந்த செங்கோல் இருக்குது. அரசர் என்பவர் மக்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணும் அப்படின்றதுக்காக அவருடைய தோட்டத்தில் சில மாற்றங்களை உருவாக்குற மாதிரி சில விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. கிரீடங்கள் வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. அதுபோல தான் அரசர் என்பவரிடம் கையில் ஒரு செங்கோல் ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த செங்கோல் அப்படின்னா என்னென்னா, செங்கோல் இதை பிரித்து பார்த்தோன்னா செம்மை ப்ளஸ் கோல். இதுக்கு செம்மை அப்படின்னா என்ன பொருள்னா நேர்மை அல்லது நீதின்னு அர்த்தம். நீதியின் கோல் அல்லது நேர்மையின் கோல், அதுதான் இந்த செங்கோலுடைய அர்த்தம். இந்த அரசன் கையில் இந்த செங்கோல் இருக்குன்னா இது நீதியின் கோல், இது நேர்மையின் கோல். அதனால் அதை கையில் வச்சுருக்கோம். அந்த அரசோட ஆட்சின்றது நேர்மையான ஆட்சியாக இருக்கணும், நீதி தவறாத ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசருக்கு எப்போதுமே நினைவு இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் இந்த செங்கோல்ன்றது ஒவ்வொரு அரசர் கையிலையும் வச்சுருந்தாங்க. சேர சோழ பாண்டியன் சொல்லிட்டு எல்லோர் கையிலும் செங்கோல் கொடுக்கப்பட்டது. அந்த மன்னன் நீதி தவறாமல் இருக்க வேண்டும், அவனது ஆட்சி நேர்மையாக இருக்க வேண்டும் ஒரே காரணத்தால் இந்த செங்கோல் எல்லாமே கொடுக்கப்பட்டது. மூவேந்தலான சேரர் சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரிடமே இந்த செங்கோல் இருக்கிறதுக்கான பல ஆதாரங்கள் நம்மிடம் கிடைச்சிருக்கு. ஏதேனும் ஒரு அரசருடைய ஆட்சியில் கொடுமைகள் நிறைய நடக்குது, அநீதிகள் நிறைய நடக்குது அப்படின்னா அந்த ஆட்சியை கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லிட்டு விவரிப்பாங்க. அது இடத்துல கொடுமையான ஆட்சி நடக்கிறதால அது கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த செங்கோல் அப்படின்றது எந்த அந்த மன்னருடைய வாரிசு அரசியலை பற்றியோ மன்னருடைய அந்த பொறுத்த அழகிலை பற்றி குறிக்கிறதுல இது செங்கோல்ன்றது முழுக்க மன்னனுடைய நேர்மை தவறாத ஆட்சி தான் குறிக்குது. ஆனால் இதை வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த புறத்தை அழகில குறுக்கிறது போலவும் மன்னராட்சியை ஒழிச்சிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம், இப்போ இங்கே மீண்டும் மன்னராட்சி வர்றது விதமாக இது போல் நடக்குதுன்னு சொல்லி பேசியிருந்தார். அவருக்கும் எல்லோருக்கும் இந்த செங்கோலோட முக்கியத்துவம் தமிழருடைய பண்பாட்டில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் சொல்கிறேன். சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு இலக்கியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல கோவலனை பாண்டிய மன்னர் கொண்டுட்டாரு. உடனே கண்ணகி அந்த இடத்துல என்னுடைய கணவனை நீங்கள் அநியாயமாக கொண்டுட்டீங்க, என்னுடைய கணவன் தவறு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. அந்த நிரூபித்த உடனே பாண்டிய மன்னன் உடனே தன் தவறை உணர்ந்துடுறான். அப்போ அந்த இடத்துல ஊமையாக காட்டுறாங்க. பாண்டியன் மன்னனுடைய இந்த தவறான முடிவால் அவன் கையில் நேராக இருந்த அந்த செங்கோல் வளைந்து தரையை பார்த்தது, தன்னுடைய இந்த தவறான தீர்ப்பை உணர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் ஒன்று இருக்கு. அப்போ ஒரு மன்னனுடைய ஆட்சியில் நீதி தவறுனா அவனுடைய செங்கோல் வளைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. உடனே அடுத்த வரியே, பாண்டியன் மன்னன் நீதி தவறியதால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான், தவறான தீர்ப்புக்காக தன்னுடைய உயிரை விட்ட ஒரே காரணத்தால் வளைந்த அவனது செங்கோலானது நேராக நின்றது. இதனால் பாண்டிய மன்னனின் தவறாக சொன்ன தீர்ப்புக்கு உயிர் பலிக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து சமம் செய்தார். இதனால் வளைந்த பாண்டிய மன்னனின் செங்கோலானது நேராக நிமிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய பாடலே ஒன்று இருக்கு. இது எல்லாமே வரலாறு.
இந்த வரலாறு முக்கியத்துவம் என்னன்னா, செங்கோல் என்பது ஒரு மன்னனுடைய ஆட்சியும் நேர்மையும் குறிக்கிறது. ஒரு மன்னன் தவறு செய்தானா அந்த செங்கோல் வந்து வளைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு மன்னனுடைய ஆட்சியை குறிக்கிறது தான் இந்த செங்கோலை தவிர அவங்க அந்தப்புற அழகிகளை குறிக்கிறதோ அந்த மன்னனுடைய வம்சாவளியை குறிக்கிறதோ இல்லை. இது எல்லாமே தெரிஞ்சாலும் வெங்கடேஷ் அவர்கள் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் அந்த ஒரு காரணத்தாலையும் பிஜேபி எதிர்க்குன்னு ஒரு காரணத்தாலையும் செங்கோல் இங்கே எதிர்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மன்னராட்சி ஏன் ஒழிக்கப்பட்டது, மக்களாட்சி ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னா மன்னருக்கு அப்புறம் மன்னர், மன்னருக்கு அப்புறம் மன்னர், அந்த காரணத்தால் தான் மன்னராட்சின்றது ஒழிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ அவர் கூட்டணியில் இருக்க திமுக ஆட்சியிலையும் என்ன நடக்குது, கருணாநிதி, அதன் பிறகு அவருடைய மகனான ஸ்டாலின், அதன் பிறகு அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின், அதன் பிறகு அவருடைய மகனான இன்பநிதி ஸ்டாலின். அப்போ இது மன்னராட்சி இல்லையா, இது முடியாட்சி இல்லையா? இதை அவர் தடுக்க முடியுமா? முடியாது. அவர் தான் கூட்டணியில் இருக்காரு. ஆனால் பிஜேபி செங்கோலை வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தாலே செங்கோலை பற்றி தவறாக பேச வேணாம். ஒருவேளை வெங்கடேஷ் அவர்கள் எது போல பேசியிருக்காங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போய் செங்கோல் வச்சுருக்கீங்களே அந்த செங்கோலோட மதிப்பு என்ன தெரியுமா, அதோட புனிதம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு நாம் இப்போ சொன்ன அந்த சிலப்பதிகாரத்தோட வரிகளை சொல்லி இதே போல் பல நிகழ்வுகளுக்கு பிஜேபி ஆனது நீதி கொடுக்குமா, மக்களுடைய பக்கம் இருக்குமா? தவறான தீர்ப்பு சொன்னதால உயிரே விட்ட பாண்டியனோட கையில் இந்த செங்கோல் நீங்கள் வச்சிருக்கீங்களே, நீங்கள் நீதி தவறாமல் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தா ஒரு சரியான ஒரு நெத்தி பதிலடியாக இருந்திருக்கும். அதை மக்களுக்கும் வந்து விழிப்புணர்வாக இருந்திருப்பாங்க. பிஜேபியும் வந்து அந்த இடத்துல பதில் சொல்லியிருப்பாங்களா நீதி தவறாமல் இருக்கிறதுக்காக? ஏன்னா அவங்களுக்கு தான் மணிப்பூர் விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் வாயை மூடிட்டு இருந்திருப்பாங்க. தமிழுடைய பண்பாடும் இன்னும் அந்த பாராளுமன்றத்தை அதிகமாக ஒழிச்சிருக்கும். ஆனால் வெங்கடேஷ் அவர்கள் பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தால் செங்கோடைய அந்த வரலாறை அவர் தெரிஞ்சும் அவர் அமைதியாக காத்து இருந்துட்டார். செங்கோல் வச்ச பிஜேபி உடனே அப்படியே நாங்கள் புனிதர்னு சொல்லலை. நானும் அவருக்கு இதே கேள்வி தான் முன்வைக்கிறேன். அரசு இடங்களில் சட்டங்களை நிறைவேற்றப்படுகிற நாட்டில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிற பாராளுமன்றத்தை செங்கோல் வச்சது ஒரு சரியான விஷயம்தான். ஆனால் நீதி தவறாமல் செங்கோலுடைய ஆட்சி செய்வாங்களா இந்த பிஜேபி? அதுதான் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, வெங்கடேஷ் அவர்கள் செங்கோலை பற்றி தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதன் பிறகு வெங்கடேஷ் அவர்கள் பாராளுமன்றத்தை சேர்ந்து மன்னராட்சி ஒழிக்கணும், குடியாட்சி முடியாட்சி ஒழிக்கணும்னு சொல்லி பேசின அவர் திமுக கட்சியில் இருக்க அந்த குடும்ப அரசியல் ஒழிக்க வாய் திறந்து பேசுவாரா அப்படின்றது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இருந்துடுவோம். நன்றி.